ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் Vidiq. ஸோ Vidiq பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. மெயினாக யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லேப்டாப்பில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுடைய லேப்டாப்பில் இந்த Vidiq அப்படின்ற இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை அவங்க லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சு அவங்க சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய SEO டூல்ஸ் இந்த Vidiq அப்படின்றது ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை வச்சு அவங்களுடைய சேனலை வந்து க்ரோத் பண்ணுவாங்க. பட் மொபைலில் யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்க எப்படி இந்த எக்ஸ்டென்ஷனை அவங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணுறது? ஏன்னா நார்மலாக க்ரோம் ப்ரௌசரில் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த Vidiq அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும். மெயினாக யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய யூடியூப் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ இந்த கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸை உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதற்காக நீங்கள் வந்து யான்டெக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ப்ரௌசரோட டவுன்லோடிங் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளே ஸ்டோரே இந்த ஒரு ப்ரௌசர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதனுடைய சர்ச் செக்ஷனில் போயிட்டு கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த வெப் ஸ்டோர் உள்ள தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த வெப் ஸ்டோர் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி மார்க்கில் இருக்கும். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு Vidiq அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ VIDIQ அப்படின்ற அந்த ஸ்பெல்லிங்கை வந்து அதில் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அந்த Vidiqயோட அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ Vidiq விஷன் அப்படின்றது உங்களுக்கு அங்கே போட்டிருக்கும். ஸோ அந்த Vidiq விஷன் அப்படின்றக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் நாம் வந்து நம்மளுடைய யூடியூபுக்கான SEO டூல்ஸ் எல்லாமே நம்ம அதில் செட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு க்ரோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் டு க்ரோம் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய இந்த எக்ஸ்டென்ஷன் உங்கள் ப்ரௌசரில் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகி உங்களுடைய ப்ரௌசரில் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஆட் ஆகிடும். ஸோ உங்கள் ப்ரௌசர் ஆட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கீழே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பட்டன் இருக்கும். கீழே ரைட் சைட் பாட்டமில் உங்களுக்கு இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ண அந்த Vidiq அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். ஸோ அந்த Vidiq அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் இதில் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ அதை சைன்இன் கொடுத்து உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் இதில் சைன்இன் பண்ணிங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய யூடியூபை இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மெயினாக நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்க. டெஸ்க்டாப் வெர்ஷன் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எனேபிள் இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் வெர்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா Vidiqயோட அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய லோகோ உங்கள் சேனலுடைய லோகோவை கிளிக் பண்ணி உங்கள் சேனலுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ உள்ள நீங்கள் போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி அதனுடைய எடிட்டிங் செக்ஷனுக்குள்ளே போங்க. எடிட்டிங் செக்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு அந்த Vidiqயோட டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இருக்கும். ஸோ இந்த Vidiqயோட ஸ்கோர் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து உங்களுடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பரான கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி உங்கள் வீடியோவுக்கான Vidiq ஸ்கோர் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கீவேர்டு வச்சா பாப்புலராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேக் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேக் அப்படின்றது யூடியூப்ல ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்கள் வீடியோவை யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேக்ல நீங்கள் என்ன கீவேர்டு என்ன வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வீடியோ வந்து அங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கீவேர்டு அப்படின்றது இந்த டேக் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டேக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டேக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில டேக்குக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் வந்து #2 #11 அப்படின்லாம் ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் கரெக்டாக அந்த டேக்கில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்டை கரெக்டாக நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய வீடியோ அங்கே என்ன நம்பர் ஷோ ஆகுதோ அந்த நம்பரை வந்து என்னுடைய வீடியோ அங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே 2 அப்படின்னு ஷோ ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டை யார் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் என்னுடைய வீடியோ தான் 2வது வீடியோவாக அங்கே ஷோ ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ளூவில் 2 இந்த 11 அப்படின்னு காட்டக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்க
முடியும். அதே மாதிரி இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேகுடைய ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு இந்த டேகுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த விடைக்கியோட சிம்பிள் ஷோ ஆகும். ஸோ அந்த சிம்பிளை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேகுடைய இந்த பர்டிகுலர் டேகுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ அதனுடைய பாப்புலாரிட்டி, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கோர் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுடைய டேகை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களே டிஃபால்ட்டாக உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி சில டேக்ஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. உங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதில் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு பாப்புலரான டேக்ஸை வந்து இதிலே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்றப்போ உங்களுக்கு 3 டேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக காமிப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த டேக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வந்து பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான டேக்ஸ் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டேக்கையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாப்புலரான டேக் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பெய்டு வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுடைய தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு, உங்கள் சேனலுடைய ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ், நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில டூல்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த விடைக்கு யூஸ் பண்ணி. அண்ட் சில பேருக்கு டவுட் வரலாம், இந்த விடைக்கு அப்படின்றது சேஃபாக, இதை நம்ம யூடியூபுக்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். பட் இந்த விடைக்கு அப்படின்றது யூடியூபே சர்டிஃபை பண்ண ஒரு கம்பெனி தான் இந்த விடைக்கு அப்படின்றது. அதனால் இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. இந்த விடைக்கு மாதிரியே டியூபடி அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு இதே மாதிரியான சில டூல்ஸ் தான் உங்களுக்கு அதுவுமே ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் உங்கள் வீடியோக்கான டேக்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். டியூபடி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மொபைலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் டியூபடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த விடைக்கு அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களுடைய ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.